ஹை வீவர்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு அவங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது லெஸ் தென் 6 months டியூ டு என்சிபி டேஸ் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாஸ்புக்கில் எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் இருக்கோ அதை விட கம்மியாக தான் கிளைம் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த பென்ஷன் அமௌண்ட்டு கால்குலேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் படி அவங்க கால்குலேட் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு 20,000 ரூபா பென்ஷன் தொகை வருது அப்படின்னா அதை விட கம்மியாக தான் கிளைம் ஆகிருக்குது. ஒரு சில பேருக்கு 16,000 ரூபா தான் கிளைம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன், கால்குலேஷன் படி கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்சிபி டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் கான்ட்ரிபியூட்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்சிபி டேஸ் அப்படின்னா என்ன, இந்த என்சிபி டேஸை எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, அண்ட் சப்போஸ் உங்கள் கம்பெனி தரப்புல இருந்து இந்த என்சிபி டேஸை வந்து தவறுதலாக உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிச்சி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல மெம்பராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்சிபி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். என்சிபி அப்படின்னா நான் கான்ட்ரிபியூட்டிவ் பீரியட். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனி மாதம் பிஎஃப் தொகை வந்து இபிஎஃப் ஆஃபீஸில் செலுத்திட்டு வருவாங்க. அதுக்கு அவங்களுக்கு இசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரானிக் கம் ரிட்டர்ன் சலான் அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவங்க இசிஆர் ஃபைல் பண்ணும்போது இப்போ ஒரு எம்ப்ளாயி அந்த கம்பெனியில் ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் வந்து ஆப்சென்ட் அப்படிங்கிறத அந்த இசிஆர் ஃபைல் பண்ணும்போது அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது லாஸ் ஆஃப் பே எல்ஓபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்ஓபி டேஸ் தான் என்சிபி டேஸாக மாதம் உங்கள் கம்பெனி தரப்புல இருந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு பணம் செலுத்தும் போது அப்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகே, இப்போ இந்த எல்ஓபி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு 30 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 30 நாளில் 4 நாள் வந்து சண்டே போகுது, மீதி வந்து அந்த மாதத்தில் ஜென்ரல் ஹாலிடேஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது ஒர்க்கிங் டேஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நாள். இந்த 26 நாளில் நம்ம எதனா ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 நாள் லீவ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த லீவ் பேலன்ஸில் அது வந்து மைனஸ் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு லீவ் பேலன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஷுவல் லீவ், அதுக்கப்புறம் மெடிக்கல் லீவ், மேட்டர்னிட்டி லீவ், ஸோ இந்த மாதிரி லீவ் பேலன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த லீவ் பேலன்ஸில் அந்த 2 நாள் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு அந்த கம்பெனி எல்ஓபி டேஸில் அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட லீவ் பேலன்ஸ் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்டிமேஷன் பண்ணாமல் லீவ் எடுக்கிறீங்க அல்லது உங்ககிட்ட லீவ் பேலன்ஸ் வந்து 0 ஆயிருச்சு அப்படிங்கும்போது அதை வந்து லாஸ் ஆஃப் பே அப்படிங்கிற டேஸில் வந்து கணக்கெடுப்பாங்க. இதனால் உங்களுடைய சம்பளமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் குறையும். ஏன்னா 2 நாள் வந்து ஆப்சென்ட் பண்ணிட்டாங்க, லாஸ் ஆஃப் பே ஆயிருச்சு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் கட்டுவாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா பிஎஃப் அமௌண்ட் கட்டுறாங்க அப்படின்னா அந்த 2 நாளைக்கு எவ்வளோ பிஎஃப் அமௌண்ட் ஷேர் வருதோ அந்த பிஎஃப் ஷேரையும் குறைச்சி தான் வந்து கட்டுவாங்க. ஸோ இந்த 2 நாளை தான் வந்து நான் கான்ட்ரிபியூட்டிவ் பீரியட் அப்படிங்கிற டேஸில் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததாக ஒரு கம்பெனி எப்போ என்சிபி டேஸ் அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி லீவ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்சிபி டேஸில் அப்டேட் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி அந்த லீவ் வந்து மேட்டர்னிட்டி லீவாவோ அல்லது கேஷுவல் லீவ் அப்படின்னா ஏர்ன்டு லீவ் அப்படின்னா மெடிக்கல் லீவ், ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக நீங்கள் லீவ் எடுக்கும்போது அந்த கம்பெனி வந்து என்சிபி டேஸில் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு லீவ் பேலன்ஸ் இருக்கணும். ஸோ எப்போல்லாம் வந்து என்சிபி டேஸில் அவங்க அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமல் லீவ் எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது அவங்க ஆப்சென்ட்டில் மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு லாஸ் ஆஃப் பே கணக்கெடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி மேட்டர்னிட்டி லீவை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து லாஸ் ஆஃப் பேவில் கணக்கு எடுத்து உங்களுக்கு ஆப்சென்ட்டாக மார்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனல் வீவர் ஒருத்தர் வந்து அவருடைய பிஎஃப் கிளைம் ரிஜெக்டட் ரீசனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாரு. அண்ட் அவர் டீட்டெயில்ஸும் கொடுத்தாரு, செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அவருடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்க்கும்போது டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா 2/11/2019. அண்ட் அதே மாதிரி டேட் ஆஃப் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 8/6/2020. ஸோ டோட்டலாக வந்து சர்வீஸ் பீரியட்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 மாதம். பட் ஆனால் அவர் பென்ஷன் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது அவருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா லெஸ் தென் 6 months டியூ டு என்சிபி டேஸ் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருடைய ஒட்டுமொத்த சர்வீஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 மாதம் அப்படிங்கும்போது அதை வந்து 1 இயராக தான் கால்குலேஷன் பண்ணிக்குவாங்க. ஆஸ் பெர் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஃப் ரூல்ஸ் படி நம்ம பென்ஷன் அமௌண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 10C அப்ளை பண்ணணும். ஆனால் அந்த ஃபார்ம் 10Cக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு கம்பெனியில் 6 மாதமாவது ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி 6 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் தொகை கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகி 2 மாதமாவது ஆகணும். 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த பென்ஷன் அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 7 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அவருடைய பாஸ்புக்கில் என்சிபி டேஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, என்சிபி டேஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
அதில் நீங்கள் எந்த மாதம் லீவ் எடுக்காமல் வந்திருக்கீங்களோ அந்த மாதம் எவ்வளோ பிஎஃப் அமௌண்ட் கட்டியிருக்காங்க அண்ட் பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த அடுத்த மாதம் செக் பண்ணுங்கள். சப்போஸ் அடுத்த மாதம் செக் பண்ணும்போது நீங்கள் லீவ் எடுக்காத மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சோ அதை விட கம்மியாக வந்தது அப்படின்னா அந்த மாதம் என்சிபி டேஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஎஃப் ரூல்ஸ் படி இதுக்கு முன்னாடி சொன்னது தான், நீங்கள் பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு கம்பெனியில் 6 மாதம் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 6 மாதம் அப்படிங்கிறது எப்படி கால்குலேஷன் எடுத்துக்குவாங்கன்னா 180 நாள் வந்து ஒர்க்கிங் டேஸாக இருக்கணும். இப்போ 6 மாதத்தில் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு 26 நாள் தான் அப்படின்னா 6 × 26 போட்டிங்கன்னா எத்தனை நாள் வருது? 180 நாளோட கம்மியாக தான் வருது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் பிஎஃப் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 180 ஒர்க்கிங் டேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கம்பெனியில் 180 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பென்ஷன் அமௌண்ட்டை எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜனவரி 1ஆம் தேதி ஜாயின் பண்ணுறீங்க அண்ட் ஜூலை 1ஆம் தேதி ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை மாதம் வருது? 6 மாதம் வருது. ஸோ நீங்கள் பென்ஷன் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா 180 வேலை நாட்களோட கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து greater than 6 months அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 7 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த 180 நாள் கவர் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி என்சிபி டேஸும் இருக்கக்கூடாது. அதாவது ஆப்சென்ட் ஆகாமல் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி ஆப்சென்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூடுதலாக இன்னொரு 10 நாளோ 15 நாளோ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் லீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. பென்ஷன் அமௌண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, என்சிபி டேஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததா எதுக்காக இந்த என்சிபி டேஸை கம்பெனி தரப்புல இருந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மாதம் 1000 ரூபா பிஎஃப் தொகை பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் வந்து கரெக்டாக கட்டுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பிஎஃப் ஆஃபீஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த என்சிபி டேஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லீவே எடுக்காமல் வந்தீங்கன்னா என்சிபி டேஸில் 0ன்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆப்சென்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நாள் ஆப்சென்ட் ஆயிருந்தீங்களோ அதை வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதம் வந்து ஆப்சென்ட்டே ஆகலை, பட் இருந்தாலும் உங்களுக்கு என்சிபி டேஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியில் போய் சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு பிஎஃப் தொகை கம்மியாக தான் கட்டியிருக்கீங்க, என்சிபி டேஸ் ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை என்சிபி டேஸ் எதுவும் இல்லை, பட் தப்பாக தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனி இபிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் மூலமாக வந்துட்டு இந்த மாதிரி இந்த எம்ப்ளாயர் வந்து லீவு கிடையாது, அவருக்கு வந்து என்சிபி டேஸ் தவறுதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டோம், அதை 0 பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னா இபிஎஃப் ஆஃபீஸ் தரப்புல இருந்து அந்த என்சிபி டேஸை 0 பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் தொகையும் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாஸ்புக்கில் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் மொத்த தொகை வந்து 50,000 ரூபா இருக்குது, ஆனால் எனக்கு 40,000 ரூபா தான் கிரெடிட் ஆகுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ பென்ஷன் தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் சொன்ன கால்குலேஷன் படி உங்களுக்கு 40,000 ரூபா தான் பென்ஷன் அமௌண்ட் வருது அப்படின்னா 40,000 ரூபா தான் வரும். ஏன்னா பாஸ்புக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 40,000 ரூபா வராமல் 45,000 ரூபா வருது, ஆனால் உங்களுக்கு 40,000 ரூபா தான் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் என்சிபி டேஸ் எதனா அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ என்சிபி டேஸ் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேலை செஞ்ச அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்து உங்களுக்கு என்சிபி டேஸ் வந்து 0 பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லிக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.